தாம்பரம் பழைய பெருங்களத்தூரில் எறும்பு தின்னி மற்றும் அதன் குட்டியை 40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 4 நபர்கள் கைது. ஆட்டோ, இருசக்கர வாகனம் பறிமுதல். சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் கையில் வித்தியாசமான உயிரினத்துடன் 3 நபர்கள் சந்தேகத்திற்கிடமாக நிற்பதாக சென்னை வனத்துறையினருக்கு தகவல் வந்தது. தகவலின் அடிப்படையில் தாம்பரம் வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரி வித்யாபதி தலைமையிலான காவலர்கள் விரைந்து சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர். அப்பொழுது அவர்களிடமிருந்து தாய் மற்றும் குட்டி என 2 எறும்பு தின்னிகள் மீட்கப்பட்டது. அது மட்டுமின்றி அவர்கள் பயன்படுத்திய ராயல் என்ஃபீல்டு மற்றும் பல்சர் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ மற்றும் எறும்பு தின்னி கொண்டு வந்துள்ளது உண்மைதானா என ஆய்வு செய்ய வந்த வாங்கும் நபரின் உதவியாளரையும் சேர்த்து 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு வன காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கேரள மாநிலத்தை சார்ந்த நபர் ஒருவரின் அறிவுறுத்தலின் பேரில் திருவொற்றியூர் பகுதியை சார்ந்த 3 நபர்கள் ஆந்திராவிற்கு சென்று சென்னை பெருங்களத்தூர் பகுதியை சார்ந்த நபரிடம் 40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்காக எறும்பு தின்னி வாங்கி வந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் எறும்பு தின்னியின் செதில் பகுதி சைனாவின் பிரசித்தி பெற்ற புத்தர் சிலை செய்வதற்கும் அலங்கார பொருட்கள் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுவதால் இந்திய எறும்பு தின்னிகள் அதிக விலை கொடுத்து வாங்குவதாகவும் அதன் மாமிசம் ஆண்மைக்குறைவு, கேன்சர் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதாகவும் கூறி விற்பனை செய்ய வந்தது தெரியவந்தது. மேலும் கேரளாவிலிருந்து இவர்களை அனுப்பிய நபர் யார், ஆந்திராவில் யாரிடமிருந்து வாங்கப்பட்டது, 40 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு யார் தயாராக இருந்தார் என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் இருக்கு சார். கொஞ்சம் வா 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 யாரும் நிற்கிறதா பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்பு அது எதுவும் சேவ் பண்ணிட்டு அப்படி நான் பயப்பட மாட்டேன் கூட விரும்பி தண்ணி படிச்சிருக்கியா? நல்லா சேஃப்டி கொண்டு போகிறேங்க சார். இது செவில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி இருக்குது. இப்போ நான் கத்தி பார்த்தல, கத்தி மாதிரி நல்லா தொட்டு வேணா பாருங்க. வந்து இல்லை வேணாம், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து அடிப்படாது. போயிடுச்சுங்க.